ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். நான் செவன் யோகி 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம். மீதி 2 பேர் பிஸியாக இருக்கனால ஜாயின் பண்ண முடியல. So, என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் vs எஸ்ஆர்ஹெச் ஜெய்ப்பூர்ல நடக்குது. ஸோ சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன நடக்கும், ஏதாச்சும் டீம் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களா? ஜெய்ப்பூர்ல இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போறாங்க ஆர்ஆர். ஸோ அவங்களுக்குமே புது கிரவுண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க சீசன்ல இப்படி என்ன கிரவுண்ட் என்ன நடக்குது எதுன்னு பார்க்கணும். ஆனா போன மேட்ச்சுக்கு இந்த மேட்ச்சுக்கும் சேஞ்ச் வந்து சுபம் துபே ஆட்டாங்க. ஏன்னா போன மேட்ச் விக்கெட் நிறைய வந்துச்சு ஆர்ஆருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சேஞ்ச் இருக்கும். சுபம் துபே ஆட மாட்டாங்க. எதர் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணுமா இல்ல பேசர் வேணுமா தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பேசர் தான் ஆடுவாங்க. துஷார் தேஷ்பாண்டே தான் ஆடுவாங்க. போன மேட்ச்மே துஷார் தேஷ்பாண்டே தான் பிளான்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ விக்கெட் விழவே தான் அவங்க சுபம் துபே இறக்கி விட்டாங்க. ஸ்பின்னு தேவைப்பட்டா யாஸ்டர்ஸ் கொஞ்சம் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னு தேவைப்படாது எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் எதிர்க்க. ஆல்ரெடி இவங்களே 2 பேர் இருக்காங்க. ஸோ பேசர் தான் ஆடுவாங்க. டிஃபென்சிவா போடுற ஆள் தான் துஷார் தேஷ்பாண்டே தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே அவங்களுக்கு பூஸ்ட் அப்பா இருக்கும். நல்ல ஒரு கேப்டன் வந்துட்டாரு. நாட் பேட். இஷான் கிஷன் பேடா பண்ணல, அவரை விட ஒரு பெட்டரா ஒரு பிளேயர் வராரு. ஒரு பூஸ்ட் அப் இருக்கும்னு நினைக்கிறேன். டீம்ல ஆல்ரெடி பூஸ்டரா தான் இருக்காங்க. இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுவாங்க. யார உட்கார வச்சுட்டு மதுசங்கா உட்கார வச்சுட்டு வந்துருவாரு. கரெக்ட். இதான் 11. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேத் வர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷ் தூபே, சாகிப் ஹுசைன், ஈசன் மொலிங்கா, இம்பாக்ட் பிளேயர்ல வருவார்ல. இவரு சாகிப் ஹுசைனுக்கு பதிலா நீங்க வின் பண்றதெல்லாம் நீங்க பிரெடிக்ட் பண்ணுவாங்க. பவுலிங் தான். டாஸ் வின் பண்ணா பவுலிங் தான் போடுவாங்க எஸ்ஆர்ஹெச். எனக்கு தெரிஞ்சு தோத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா 200 போடுவாங்க. 6 சோக்கை தோப்பாங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு மாதிரி 44 ரன் வித்தியாசம் ஜெயிச்சாங்களே. ஜடேஜா வந்து சேவ் பண்ணாரு அவங்கள ஒரு 159 கிராஷ்ல. எனக்கு துஷார் தேஷ்பாண்டே ஆடுவாங்கன்னு தோணல. பிரிஜேஷ் ஆடிடுவாங்களோன்னு தோணு. பிரிஜேஷ் ஆல்ரெடி 11ல இருப்பாரு. 11ல இருப்பாரு. அப்போ ஓகே. துஷார் தான் ஆடுவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு போன அந்த எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் மாதிரி ஆவாதுன்னு தோணுது. ஏன்னா அது வந்து ரொம்ப ரேஷா ஆடிட்டாங்க, லெத்தார்ஜிக்கா ஆடிட்டாங்க. அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் மேட்சுமே உனக்கு ஒரு மாதிரி இல்ல, 2 மேட்சுமே ஒரு மாதிரி பார்த்துதான் ஆடுறாங்க. எனக்கு இந்த மாதிரிதான் தோணுது. அவங்க இந்த மேட்சும் பிளாஷா தான் ஆடுவாங்க. பட்டா பாகியம் ஆட மாட்டாங்க. அவங்க பிரஃபுல் இங்கே ஆட மாட்டாங்க. அதனால எக்ஸ்பென்சிவாவும் போவாது. ஆடவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எதிர்க்க தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த மேட்சும் ஹர்ஷ் துபே வச்சுட்டு தான் ஆடினாங்க. சோ ஆர்ஆருக்கு எதிர்க்க பெரிய டர்னர்ஸ் மாதிரி எதுவும் தெரியலன்னா எனக்கு தெரிஞ்சு பிரஃபுல் இங்கே கூட ஆட சான்ஸ் இருக்கு. மேபி ஏன்னா பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே 3 விக்கெட் எடுத்திருக்காரு, கான்பிடன்ஸ்ல இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆட சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு சின்ன பாயிண்ட் தான். சிவம்குமார் ஒரு ஸ்பின்னரோட போவாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து ஸ்பின்னர் தேவையில்ல. ஒரு மாதிரி இது ஃபாஸ்ட் பவுலிங் போடுற ட்ராக் மாதிரி இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ் தூபே உட்கார வச்சு பிரபுல் இங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிரிக்கெட்டே வந்து கேம் ஆஃப் கான்பிடன்ஸ் தான். நீங்க ஒருத்தருக்கும் மேட்ச் அப் பார்க்கும்போது மேட்ச் அப்னா என்ன, நீ அவங்களோட இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அந்த பிளேயர் கான்பிடன்ஸ்ல இருக்கிறதுதான் காரணம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிரஃபுல் இங்கே ஆர்ஆருக்கு எதிர்க்க நல்லா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் ஐபிஎல் 18 வருஷத்துல யாருமே எடுத்தது இல்ல. 13 வருஷத்துல சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால்காக எடுத்துருவாங்க. சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால் ஹர்ஷ் துபே பதிலா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆட சான்ஸ் ஜாஸ்தி. மேபி எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ் துபே உட்கார வச்சுட்டு பிரஃபுல் இங்கே ஆட கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா எனக்கு ஆர்ஆரோட ஒரே ஒரு பாயிண்ட். நான் வந்து கேப்டன் விட்டுருங்க, ரியான் பராக சாமி கூட்டோம்னாங்க. அதனால எங்களுக்கு கவலை இல்லை, அவர் ஆட மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு 2 ஃபாரினர்ஸ் பினிஷர்ஸ்க்கு பதிலா தர்ஷன் சனக்கா ஆடலான்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. எய்தர் ஹெட்மயர் ஆர் டானவன் ஃபெரேரா பதிலா. ஏன்னா டானவன் ஃபெரேரா பவுலிங்கும் நீங்க யூஸ் பண்றது இல்ல. தர்ஷன் சனக்கா உங்களுக்கு 2 ஓவர் தருவாரு. உங்களுக்கு சீம் பவுலிங் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு தேவைப்படும் போது. சோ எனக்கு என்ன தர்ஷன் சனக்கா நல்ல பினிஷராகவும் இருப்பாரு. நீங்க அவரை ட்ரை பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. ஆனா மாத்த மாட்டாங்க. ஆர்ஆரும் இந்த ஜிடி மாதிரி சிஎஸ்கே மாதிரி அதே டீம் தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா கோயிங் இன்டு தி டோர்னமெண்ட் அவங்க மேபி தர்ஷன் சனக்கா யூஸ் பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. அண்ட் இன்னொன்னு ஜடேஜா கொஞ்சம் மேல ஆடணும், நம்பர் 5 ஆடணும். நீங்க ஜடேஜா ரொம்ப கீழே ஆறீங்க. எட்மயருக்கும் கீழே ஆடுறது ஜடேஜா அந்த ஸ்பாட் கிடையாது. இன்னொன்னு சொல்லவா, இங்கதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் லோயஸ்ட் ஸ்கோர் 2023 அடிச்சாங்க, 59 ஆல் அவுட். அதே மாதிரி வைபவ் சூரியவன்சி இங்கதான் 35 பால் 100 அடிச்சாரு. 2ல எது வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பிச் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேஸ் சர்ஃபேஸ் தான். செகண்ட் பேட்டிங் ஆடுறவங்க தான் 64% ஜெயிச்சிருக்காங்க இந்த பிச்ல. ஸோ எந்த டீம் டாஸ் ஜெயிச்சாலும் சேசிங் தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு 250, 200, 220 அடிக்கிற மாதிரி பிச்சா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பார் ஸ்கோர் இங்க வந்து 180 பிளஸ் அடிச்சா பாஸ் ஸ்கோர் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இதுக்கு 180, 185 அடிச்சா பாஸ் ஸ்கோர். இல்ல இதுக்கு மேல நீங்க எங்கேயுமே 250 எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா பிச்சர்ஸ் ஆரம்பிச்சிடும். எப்பவுமே வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும், கொஞ்சம் கிரிப் இருக்கும் பிச்சில், பாட்டா பிச்சா
இந்தியா வெயில் ஃபுல்லாவே ஹாட்டா கொளுத்துது, தான் இருக்கு. சோ பிச்சு ஃபுல்லா ட்ரை ஆயிடுது. செவப்பா இருக்கு, இந்தியாவே செவப்பா இருக்கு. அதனால கரெக்ட் கரெக்ட். பவுலர்ஸ்க்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிரீன்ல இது இருந்து மாதிரி ட்ரை 250 பிச்சஸா எதிர்பார்க்க முடியாது. மாறிடுது. மேபி எங்கேயா 1-2 இடத்துல எதிர்பார்க்கலாம், சேப்பாக்லயோ இல்லனா உப்பல்லையோ எங்கேயாவது. சேப்பாக் நீங்க முன்ன மாதிரி இல்ல, மத்தபடி நான் அப்படி சொல்ல சிரிக்காத. இப்ப சேப்பாக் வேற. பிளாட் ட்ராக் மேபி தான், சேப்பாக் ஹைதராபாத்ல, பிளாட் ட்ராக் தான். மேபி டெல்லியில அந்த மாதிரி எங்கேயாவது வேணா 250 ஆனா எதிர்பார்க்கலாம். ஆனா எல்லா கிரவுண்ட்லயும் நடக்காது. எப்படின்னா சேப்பாக்லயுமே உங்களுக்கு வந்து 200 ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். பட் வாங்கடே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. சேப்பாக்கலாம் அப்படி இதுவா இருக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படியே பாட்டாவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதான் சோ மத்த பிச்சுல எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி பிளாட் ட்ராக்ஸ்ல தான் கொஞ்சம் இதுதான். இது இது சவாய் மான்சிங் ஸ்டேடியம் வந்து அந்த பிச்சு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு அவ்வளவு பாட்டாவா இருந்தது இல்ல. ட்ரெண்ட் 165 to 170 தான் வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா இருக்குங்க. மேக்ஸிமம் ட்ரெண்ட் படி பாத்தீங்கன்னா அதான் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து பால் பழசாக பழசாக உங்களுக்கு வந்து மிடில் ஓவர்ஸ்ல ஸ்குவீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு நல்ல ஒரு கீ பர்ஃபார்மரா இருக்கணும். அங்க ரவி பிஷ்னாயும் கொஞ்சம் கீ பர்ஃபார்மரா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சாரி, ரவி பிஷ்னாயி ரவீந்திர ஜடேஜா 2 பேரும் கீ பர்ஃபார்மரா இருக்கணும் இருக்கு. அங்க சிவாங் குமார் வந்து கொஞ்சம் இது எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்துபே ஆடிடுவாங்க. பிரஃபுல் இங்க ஆட மாட்டாங்க, பெட்டர் பிச் ஃபார் ஸ்பின் இது. சோ சிவாங் குமார் அண்ட் ஹர்ஷ்துபே ஆடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ வந்து டாஸ் பத்தி பேசினோன்னு எனக்கு தோணுச்சு, இது வரைக்கும் எஸ்ஆர்எச் டாஸ் ஜெயிக்கல, எல்லா மேட்சும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அடிக்கிறாங்க. நாளைக்கு மாறுமா? மாறி ஓகே, பவுண்டரிஸுமே கொஞ்சம் வந்து பெருசு தான். ஸ்ட்ரெயிட்ல 75 மீட்டர்ஸ், ஸ்கொயர் பவுண்டரிஸ் 72 மீட்டர்ஸ். அந்த உப்பால் ஸ்டேடியம்ல அடிச்ச மாதிரிலாம் அடிச்சாங்கன்னா எஸ்ஆர்எச்சும் போட்டலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்ஆரும் கண்ணை மூட்டு ஸ்லாக் பண்ணாங்கன்னா அவங்களும் போட்டலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து யாரு குட் ரெண்டு கிரிக்கெட் டீம்லயுமே விளையாடுறாங்களோ இல்ல, ரெண்டு அவங்கதான். டீம்லயுமே நான் முன்னாடி பேசின மாதிரி பவர் பிளே அட்டாக்கிங் பிளேஸ் தான். சோ யாரு பவர் பிளே வின் பண்றாங்களோ அவங்க மேட்ச் ஜெயிக்க சான்சஸ் அதிகம். அவ்வளவுதான், அதுதான் ஒரே பாயிண்ட். நான் சொல்றது வந்து கொஞ்சம் இதுதான். எனக்கு பவர் பிளேலயே இங்க 50 பிளஸ் 55 60 தான் அடிப்பாங்கன்னு தோணுது. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி 70 ரன்ஸோ ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பவர் பிளேவா இருக்காது ரெண்டு டீம்ஸுக்குமே. அப்படி வந்து டிஸ்ட்ரக்டிவா இருக்கணும்னு ஓவர் டூ பண்ணீங்கன்னா விக்கெட் சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுல நீங்க எப்படி பாக்கணும்னா பவர் பிளேல யாரு விக்கெட்ஸ் எடுக்கிறாங்களோ ரன்ஸ் எவ்வளவு வேணா போட்டுக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ரன்ஸ் வந்து பவுலிங் அசிஸ்டன்டா தான் இருக்கும் இந்த பிச்சு, பவுலிங் அசிஸ்டன்டா தான் இருக்கும் இந்த பிச்சு. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்மே சொல்லலாம், ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் கண்டிப்பா ஸ்விங் இருக்கும் இந்த பிச்சுல. உங்களுக்கு வந்து அப்படியே இது பண்ணிட முடியாது. சொல்றது ஒரு 50 ரன் பவர் பிளேல அடிச்சு ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்கன்னா டீசென்ட்னு நான் சொல்லலாம் எந்த டீமா இருந்தாலும். இவங்க வந்து 75 எல்லாம் புஷ் பண்ணுவாங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படி புஷ் பண்ணி ஓவர் டூ பண்ணாங்கன்னா கண்டிப்பா எந்த டீம் பண்ணதோ அந்த டீம் 3 விக்கெட்டாவது விட்டுருவாங்க பவர் பிளேல. அது எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு இந்த பிச்சோட ட்ரெண்ட். நீங்க ஓவர் டூ எல்லாம் பண்ண வேணாம், எப்படியும் ஓவர் நாங்க அவங்களே பண்ணுவாங்க. ஓகே, இல்ல போன 2 மேட்சாவே ஓரளவுக்கு கான்சியஸா தான் ஆடுறாங்க. ஒரு அந்த 9 ரன்னுக்கு 5 விக்கெட் போனதுல இருந்து கேகேஆரோடமே ஒரு மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட் தான் பண்ணாங்க. போன மேட்சுமே ஒரு மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட் தான் பண்ணாங்க. பிச்சு ஸ்லோவா இருந்தது அது வேற விஷயம். பட் ஆனா ஸ்டார்ட் பண்ணது ஒரு மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட் தான் பண்ணாங்க. 2 ஓவர் கொஞ்சம் பார்த்து. உண்மையே சொல்றேன், எங்க பவுலிங் வச்சுதான் நாங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆர்ச்சரும் பர்கரும் பவர் பிளேல போடுறதுக்கும் பின்னாடி வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பிஸ்னாய் போட்டு விக்கெட் எடுக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் தப்பிச்சுட்டு ஜடேஜா வந்து கொஞ்சம் கை கொடுக்குறாரு, ஜடேஜா வந்து கொஞ்சம் காப்பாத்திடுறாரு. சோ அதுதான் தப்பிச்சுட்டு இருக்கும். பேட்டிங் ஆனா ஃபெயில் ஆயிட்டு தான் இருக்கு, அது பெருசா தெரியல. 2-3 மேட்சா வந்து 180 தாண்டல இவங்க. சோ ஆனா பிச்சும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்திருக்கு, அதையும் வந்து சொல்ல முடியாது. சவாய் கொல்கத்தால ஆடின பிச்சும் சரி, லக்னோல ஆடின பிச்சும் சரி, அது வந்து 180 160 அந்த மாதிரி தான் பிச்சு. உனக்கு ரொம்ப மோசமான பிச்சு தான், அது ஒண்ணும் பண்றதுல. ஆனா கொல்கத்தால வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க இது பண்ணிக்கலாம். 6 ஓவர் 60ல இருந்து 150 நிறுத்தினது வந்து எனக்கு இது பண்ணல. ஒரு 14 ஓவருக்கு 90 ரன்ன்றது வந்து கொஞ்சம் மோசம் தான். பட் போன மேட்ச்ல ஓரளவுக்கு டீசெண்டா ஆடினாங்க. உனக்கு ஜடேஜா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் உனக்கு பார் ஸ்கோர் 160க்கு எடுத்துட்டு போனதுலாம் வந்து நல்ல விஷயம் தான். பட் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் பிச்சு ஓரளவுக்கு பேட்டிங் சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா, ரொம்ப பவுலிங் அந்த மாதிரி ஸ்லோவா இல்லாட்டினா 200 அடிச்சு ஆகணும். தெரியல 200 அடிப்பாங்களா திரும்ப. ஓப்பனிங் கிளிக் ஆகி ஓப்பனிங் லாங் இன்னிங்ஸ் ஆடணும். 2 பேர்ல ஒரு ஆள் வந்து 10 ஓவருக்கு மேல நின்று ஆடினா தான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. பவர் பிளே தாண்டணும், அவ்வளவுதான். பவர் பிளே ஓபனர்ஸ் தாண்டிட்டாங்கனாலே அதுக்கப்புறம் கேம் கைவிட்டு போயிடும் 2 டீமுக்குமே. ஏன்னா பவர் பிளேலயே அவங்க ஓபனர்ஸ் விக்கெட் விடாம 2 பேரும் ஆடுறாங்கனாலே கேம் தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க 6 ஓவர் ஆடினாங்கன்னா சும்மாலாம் ஆட போறது இல்ல, அவங்க எப்படி ரன் அடிக்க தான் போறாங்க. இல்ல ஓபனர்ஸ் சொன்னோன்னே எனக்கு அபிஷேக் சர்மா பத்தி பேசி ஆகணும். 130 ரன் அடிச்சுட்டு வராரு போன மேட்ச்ல. ஃபுல் ஆன் கான்பிடன்ஸ்ல வருவாரு. டிராவிஸ் ஹெட்டுக்குமே ஓரளவுக்கு 35-40 ரன் பட்டுச்சு. அவங்க ஓபனர்ஸ் 2 பேருமே பேக் இன் ரன்ஸ்ல வராங்க. அவங்களுக்கு ஹென்ரி கிளாசன் வந்து தொப்பிய வந்து தலையில தான் வச்சிருந்தாரு. நேற்று அந்த 130 அந்த போன மேட்ச் 130 அபிஷேக் சர்மா கிட்ட போயிடுச்சு. இஷான் கிஷனுமே ரன்ஸ்ல இருக்காரு. சோ இல்ல அவர் வந்து
அதான் ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி மாதிரி அவங்க 3 பேரே தொப்பி மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க. நீ போட்டியா இப்ப கூட ஃபேஸ் நான் பை போட்டுக்கிறேன்னு வாங்கி வாங்கி. இப்போ ஃபேஸ் பை ஃபேஸா போனோம்னா எஸ்ஆர்ஹெச் உடைய பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லணும்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கர் 2 பேருமே வந்து நார்மல் இது கிடையாது, ரைட் இது பண்ண முடியாது, சூப்பரா போட்டிருக்காங்க இந்த சீசன் ஃபுல்லா. கொஞ்சம் பார்த்து ஆடணும். அதே மாதிரி நான் வந்து ஈகரா வெயிட் பண்றது ஜோஃப்ரா ஆர்ச்சர் வர்சஸ் டிராவிஸ் ஹெட். அது ஒரு நல்ல இதுவா இருக்கும். டிராவிஸ் ஹெட் பெரிய ஃபார்ம்ல இல்ல ஆனா இந்த சீசனு, அவருடைய இதுல இல்ல நீ எடுப்பாங்கன்னு வந்து ஜோஃப்ரா தோணுது. ஆர்ச்சர் மேக்ஸிமம் அபிஷேக் சர்மா இல்ல இல்ல ஸ்ட்ரைக் ஜோஃப்ரா ஆடிடுவார் ஆர்ச்சர் நினைக்கிறேன். வந்து நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா போடுறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு பேட்டில் நல்லா படும். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். நீ போன மேட்ச் பாத்தீங்கன்னா 24 பால்ல 15 பால் 145 பிளஸ் போட்டிருக்காரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் லக்னோல. So அதே மாதிரி வந்து இங்க போட்டாருன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து நல்லது. ஓகே, டிராவிஸ் ஹெட்டுக்கு ஓகே. எனக்கு ஃபார்ம் இல்ல, அதனால நான் சொல்றேன் ஒரு ஒரு ஹார்டர் லென்த் நல்ல லென்த் அடிச்சுட்டாங்க, இன்ட்டு த பாடி போட்டாங்கன்னா விக்கெட் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன். மத்தபடி அவரும் டிராவிஸ் ஹெட்டும் ஸ்ட்ரெயிட்ல தான் அடிக்க பாக்குறாரு மேக்சிமமே. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல மட்டும் சொல்றேன், நேரா தான் நிறைய அடிக்க பாக்குறாரு. பிளஸ் ஆஃப் சைட்ல தான், அவர் லெக் சைட்ல டச்சே பண்ணல. 2 லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர்ஸுமே சொல்றேன், எஸ்ஆர்ஹெச் ஓட 2 லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர்ஸுமே சொல்றேன், அவங்க அந்த இதை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணும், அந்த இதை வந்து அவங்க இது பண்ணும் அவங்கள. அபிஷேக் சர்மாக்கெல்லாம் வந்து அந்த அந்த பவுன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணியிருக்கு. அபிஷேக் சர்மா கொஞ்சம் அந்த இன்டு த பாடி பவுன்சர் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, ஸ்லோ பவுன்சருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு தான் அபிஷேக் சர்மா. அதெல்லாம் கொஞ்சம் போட்டு அவங்கள லெக் சைட்ல ஆட வைங்க, அவங்களோட லெக் சைட்ல ஆட வைக்கணும். அவங்க யாருமே அதை பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அவர் 130 அடிச்சதுமே எல்லாமே தூக்கி தூக்கி போட்டுனே தான் இருந்தாங்க. இந்த பக்கமே ஃபீல்டு வச்சுட்டு ஒரு பாலாவது அவர் வந்து அடிப்பாரா. ஸ்டார்டிங்ல அப்படி பண்ணியிருந்தா மேபி விக்கெட் விழுந்திருக்கும். அவர் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் படுற பால் எல்லாம் மிடில் தான் போடும், 6 தான் போடும். அதனால கொஞ்சம் அவங்கள அந்த அந்த இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும் பேட்டர்ஸ் அந்த இதை வச்சு. அதே மாதிரி நீங்க எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி டேஞ்சரஸ் தான், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுமே டேஞ்சரஸ் தான். எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இன்னைக்கு நான் அந்த கேம்ல வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த அட்டாக்கிங் ஸ்டார்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்சோ இதுலயோ ஒரு சூப்பரா கேமை கொண்டு போனாரு ஒரு மாதிரி. அந்த மாதிரி அவர் ஒரு சைடு நிக்கணும், வைபவ் சூரியவன்ஷி அடிக்க போகணும். அவருடைய நேச்சுரல் கேமை மாத்தக்கூடாது. அவர் மாத்திட்டாருன்னா கண்டிப்பா அவுட் ஆயிடுவார். நீ என்ன அடுப்பானா வைபவ் சூரியவன்ஷி cannot அவுட் ஆயிடுவார். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இது பண்ணும். ஏன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகி போனா இவர் வருவாரு, பேர் என்ன, விக்கெட் கீப்பர் பேட்ஸ் துருவ் ஜுரேல். அவரும் பெரிய 1-2 மேட்ச் அடிச்சாருன்னு நினைக்கிறேன், ஒரு மேட்ச் என்னமோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கூட அவருக்கு அந்த ஹைதராபாத் மேட்ச்ல இருந்து 3 மேட்சா அவருக்கு வந்து டவுன் ஃபால்ல போயிட்டு இருக்கு. ஆமா, படல, அவருக்கு டவுன் ஃபால்ல போயிட்டு இருக்கு. அவரும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணும். நான் சொல்றது பவர் பிளேல ஒரு எப்படியாவது ஒரு 55 to 60 ரன்ஸ் அடிக்க. இந்த சீசன்ல அது கம்மி, இந்த சீசன்ல 50-60 ரன்ஸ்ன்றது கம்மி. ஃபார் இதுவோ காஸ்ட் ஆஃப் 1 விக்கெட் அப்படி விட்டாங்கன்னா ஓகே. மிடில் ஓவர்ஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ விக்கெட்டை பதுக்கி கொஞ்சம் டைமிங் ஷாட்ஸ் ஆடணும், சுத்தி சுத்தி அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கிளாசனோட என்ட்ரி பாயிண்ட் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் தள்ளி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வந்து அந்த 200 மார்க் ரீச் பண்றது இந்த சான்ஸ் இருக்கு. மிடில் ஓவர்ல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமையணும் உங்களுக்கு, ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், 2 இல்ல 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஒன்றும் ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும். 2 டீமுக்குமே சொன்னேன், ஹூஎவர் இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது. சேசிங்ல உங்களுக்கு தெரிஞ்சு இது வந்துடும், சேசிங்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சம் அட்வான்டேஜஸ் வந்துடும் ஆஸ் அ பேட்ஸ்மேன். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நீங்க ஒரு பெரிய டோட்டல் போடணும்னா கொஞ்சம் அந்த ஃபேஸ் பை ஃபேஸா பிளானோட வந்து விளாண்டிங்கன்னா தான் உங்களுடைய ஸ்லாகிங் வந்து கண்டிப்பா இந்த பிச்சில் வேலை செய்யாதுன்னு நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே மேட்ச்ல சஞ்சு சாம்சன் நின்னாரு, மத்தவங்க எல்லாம் ஸ்லாக் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி அதை விட கொஞ்சம் சட்டிலா அவங்க வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா எங்க இருந்தாலும் அங்க போயிடுவல நீ, அதாவது 200 ஸ்கோர். எங்க இருந்தாலும் அங்க போயிடுவல நீ. மரியாதை இல்லையா அப்புறம் இந்த சக்காக்கு மரியாதை இல்ல. சரி விடு, அது ஹென்ரிச் கிளாசன் அது ஓகே. சோ ஹென்ரி கிளாசன் வந்து திரும்ப பீக் ஃபார்ம்ல இருக்காரு, அவரை லேட்டா வர வைக்கிறது வந்து பவுலிங் டீம் நல்லதுங்கிற கொஞ்சம். அதுக்கு பவுலிங் டீம் அவங்க நல்லா சீக்கிரமா வந்துருவே. நான் ஹென்ரி கிளாசன் கான்டெஸ்ட்மே நான் பாக்குறேன், கிளாசன் வர்சஸ் பிஸ்னாய் ஒரு நல்ல கான்டெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா அதுமே அப் அண்ட் டவுன் கான்டெஸ்டா தான் இருந்திருக்கு முன்னாடி. ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா சீக்கிரமா அவர் எக்ஸ்போஸ் பண்றாதீங்கன்னு நான் சொல்றேன். ஒரு 11th ஓவர் இல்ல 10th ஓவருக்கு அப்புறம் ஹென்ரி கிளாசன் வந்தாருன்னா அவர் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு டெத்ல உங்களுக்கு சொருகிடலாம். டெத்ல எப்படி பார்த்தாலுமே லீக் பண்ணுவாங்க ரன்ஸ் யாரா இருந்தாலும். ஒரு மினிமம் 40 ரன் அடிக்க மாட்டாங்களா 16 to 20. அதனால ஹென்ரிச் கிளாசனுடைய இது கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா தே கேன் ரீச் த 200 மார்க். சரி போதும், ப்ரெடிக்ஷன் போவோம். நம்ம கூட ஜாயின் பண்ணாத 2 பேர், வெங்கட் வந்து ஆர்ஆர் சொல்லியிருக்காரு, பக்தா வந்து எஸ்ஆர்ஹெச் சொல்லியிருக்காரு. சோ உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? 7. I am going with RR. அவங்களுடைய ஸ்பின் எக்ஸ்பீரியன்ஸ்னால பிஷ்னாய் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, அங்க சிவாங் குமார், ஹர்ஷ் துபே தான் 2 ஸ்பின்னர்ஸ். ஸோ 2 பேருக்கு நடுவில் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் பிஷ்னாய் இருப்பாரு. அந்த எட்ஜில் நான் RR சொல்றேன்.
நான் ஹரி வந்து நீங்க என்ன யோசிச்சுட்டே தான் இருக்கேன். அதான் ரைட் இது ரொம்ப ரொம்ப டைம் தான். டைட் கேம் இது. டானோ அது அதான் இவங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நீங்க ஜெய்ப்பூர்ல இன்னும் ஆடல ஆர்ஆர். சோ அதுதான் யோசிச்சுட்டு இருக்கு. பேட் கமின்ஸ் வராரான்னு எனக்கு 100% தெரியல. ஆடுற மாதிரி தான் சொல்றாங்க. பேட் கமின்ஸ் வந்தாருன்னா வந்துருவாரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போன இல்ல ஆடுவார் மேட்ச் பேட் ஆடுவார் கமின்ஸ் வந்தாருன்னா அவரு டோனவன் ஃபெரேராக்கு ஏதாவது பேக்கப் இருக்கா உங்களுக்கு ஆர்ஆருக்கு? டோனவன் ஃபெரேராக்கு ஷனக்கா பதிலா வேற இருக்காரு, ஏதாவது டசன் ஷனக்கா. சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டீங்க. ஃபெரேராக்கு பதிலா அவங்க ஷனக்கா வேணா ட்ரை அதெல்லாம் பண்ணலாம். சொல்லிட்டாங்க ஆமா முன்னாடியே. ட்ரை ட்ரை பண்ணலாம் தான் பண்ணலாம் நான் சொல்லிட்டாங்க. சொன்னேன். முதல்லயே அதை தானடா சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கிளிக் ஆனா ஆகல. பண்ண மாட்டாங்க. அதுதான் பண்ண மாட்டாங்க. சரி நான் ப்ரெடிக்ஷன் நான் வந்து எனக்கு எஸ்ஆர்எச் விட ஆர்ஆர் பக்கம் தான் நான் போறேன். ஏன்னா எஸ்ஆர்எச் இப்பதான் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க கூட 250. திரும்ப அடுத்த மேட்சும் அதே அடிப்பாங்களான்றது எனக்கு 200 220 அடிச்சிருக்காங்க. திரும்ப வந்து அதே அடிப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அதனால நான் வந்து ஆர்ஆர் பக்கம் போறேன். இது ரொம்ப டைட் கான்டெஸ்டா இருக்கு. whichever team is batting second are going to win. எனக்கு வந்து ஆர்ஆர் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணுவாங்க. they are ஓகே, gonna இப்போ chase, they நீங்க are gonna 3 win. பேர் ஆர்ஆர் போயிருக்கீங்களா? பக்தா ஆமா மட்டும் எஸ்ஆர்எச் அவன் போயிருக்கான். மட்டும் எஸ்ஆர்எச் பக்தா மட்டும் எஸ்ஆர்எச்ல இருக்கான். எனக்கு எஸ்ஆர்எச்க்கு தான் எட்ஜ் இருக்குமோன்னு தோணுது. ஆனா ஆர்ஆரும் ஒன்னும் அவ்வளவு சாதாரண ஈக்குவல். டீம் இல்ல. இது நல்ல கேம். இந்த கேம் ரொம்ப டைட் கேமா இருக்குது. சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு டக்குனு முடிவெடுங்க. சரி ஓகே, நம்ம 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 டீம் சைடே நீ போலாமா ஆர்ஆரா? யோசிக்கிறேன். ஆனா இல்ல எஸ்ஆர்எச் போறேன். எஸ்ஆர்எச் என்ன கட்டி அப்படி இழுத்துட்டாங்க அந்த பக்கம். பேட் கமின்ஸ் வரதுனால நான் நான் வந்து எஸ்ஆர்எச். இன்னொரு காரணம் சொன்னா பேட் கமின்ஸ் வந்தாருன்னா தான் நான் எஸ்ஆர்எச் வீக்காவே இது பண்ணுவேன். ஏன்னா அவர் 4 ஓவருக்கு 40 ரன் கம்மியா பெருசா எக்கனாமிக்கலா போடுறது இல்ல. விக்கெட் எடுப்பாரு ஓகே, பட் எக்கனாமிக்கலா போடுறது இல்ல. அதனாலயே நான் ஆர்ஆர் பக்கம் போறேன். நான் எஸ்ஆர்எச் சைடு சொல்லிடுறேன். ஆனா எனக்கு யார் ஜெயிச்சா இன்னும் சந்தோஷம் தான். எனக்கு இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. So, SRH சொல்றீங்க நீங்க. நானி நான் பக்தா SRH நானி வெங்கட் ஆறாரு அவனும் பக்தாவும் எஸ்ஆர்எச். சோ ஆன் திஸ் ப்ரெடிக்ஷன் நோட் நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வுல்ஃப்ஸ் வர்ஸ். பை பை. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்